நாளைக்கு கண்டிப்பா வெண்ணிலா கழுத்துல தாலியை கட்டுறேன். நடக்க போற உங்க கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என் தம்பிக்கு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்கும். நடந்தே தீரணும். அதை நடக்க கூடாது நீ நினைச்சனா என்ன அடிச்சு போட்டு அவளை கூட்டிட்டு போலாம். அதானே ஆசை, வச்சுக்கலாம். ஐயோ தயவு செஞ்சு விட்டுரு. ஐயோ ஐயோ
அடிச்ச தாங்க மாட்டேடா. எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டு பொண்ணையே தூக்கி இருப்ப. வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் அவ கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்ட பாக்குறியா? நீயே உன்னை மாப்பிள்ள சொன்ன பத்தாதுடா. நீ கட்டிக்கு ஒரு பொண்ணு புருஷனை ஏத்துக்கணும். அதுதான்டா கல்யாணம். அந்த கல்யாணம் தான் நிலைக்கும். அது தெரியாத முட்டாள். முத்தரசே, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ பாட்டுக்கு வருவா, பொண்ணை தூக்கிட்டு போவியா? என் பையனுக்கு தானே நிச்சயம் பண்ணாங்க இந்த பொண்ணு. திடீர்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு நிச்சயம் பண்ணது அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்காகத்தானே. அதுக்காகத்தானே இவளை எடுத்துட்டு போய் தாலி கட்ட போனா. அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கல்யாணம் நடந்து தீரும் முத்தரசே. ஓ, அப்ப வீட்டுக்குள்ள புந்து விருப்பம் இல்லாத பொண்ணை தூக்கிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும் இல்ல? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, வெண்ணில அவ வாயை திறந்து சொல்லுங்க, இந்த கல்யாணத்துக்கு அவளுக்கு சம்மதம் இல்லை. அதுக்கப்புறம் நடராஜா அவ கழுத்துல தாலி கட்ட நான் சம்மதிக்கிறேன். வெண்ணிலா, நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? தலை குனிஞ்சு நிக்கிறா. இல்லனே தெரியல அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு. சம்மதம் இல்லாத பொண்ணை கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துலங்க நியாயம்? எப்ப பார்த்தாலும் சும்மா ஓலன்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பெரியப்பா, சாஸ்திர சம்பிரதாயத்தோட ஒரு பொண்ணோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். வயசுல மட்டும் பெரியவங்க தான் பத்தாது, செய்யற செயலையும் காரியங்களையும் பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். என்ன முத்தரசே, நீ பாட்டுக்கு அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஓலை எழுதுனதுதான். அதை மீறி எவனாவது அவ கழுத்துல தாலி கட்ட நாங்க விட்டுருவோமா? இல்ல, நீங்க திரும்ப இதே சொல்றதுனாலதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த நிச்சயதார்த்த ஒப்பந்தம் இருக்கிறனால தான் திரும்ப நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை கேன்சல் பண்ணு. உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி அதை ரத்து பண்ணிடுவோம். சித்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுப்பா முத்தரசே. நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த நிச்சயதார்த்த பத்திரத்தை ரத்து செய்யறதான சரின்னு படுது. நீங்களாவே எங்களை கூப்பிட்டு நிச்சயத்தை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே அந்த நிச்சயத்தை ரத்து பண்ணுவீங்க. இதையெல்லாம் நாங்க கேட்க கூடாது. அப்ப எங்களை அவமானப்படுத்தினதுக்கு என்ன பதில் முத்தரசு? கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாத பொண்ணோட கையை பிடிச்சி இருக்கிறதா பெரியப்பா அவமானம். அதை பார்க்கும்போது இந்த கல்யாணம் எனக்கு பெருசா படல. முத்தரசு, நீ பேசாம இரு. இதோ பாருங்க, என் பையன் எப்பவுமே நியாயத்தோட பக்கம்தான் இருப்பான். அவன் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்கும். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. என்ன நீங்க நியாய நீதி நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க? காசு இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிடுவீங்களா? நாங்களாம் என்ன உங்களுக்கு பகடக்காயா? நினைச்ச மாதிரி உருட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சுலபமா நாங்க இதை விட்டுட்டு போக மாட்டோம். இத பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பையன் முத்தரசு சொன்னதுதான். இந்த நிச்சயதார்த்த ஓலையை ரத்து பண்ணிடுங்க. வேற வழியே கிடையாது. இத பாருங்க, நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டு நடக்கிற கல்யாணத்திலேயே 1000 சிக்கல் வருது. அப்படி இருக்கிறப்போ விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சா எப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க? நிச்சயம் பண்ணிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக மனசுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடந்து
மறுபடியும் ஏதாவது ஒரு சண்டைன்னு சொல்லி பிரிஞ்சு போறதை விட இதோட இந்த சம்பந்தத்தை நிறுத்திக்கிறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் கட்டிக்க போற பொண்ணு வெண்ணிலாவுக்கே இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எல்லாம் என்னப்பா சொல்றீங்க? சொல்றதாங்க சரி. இப்ப தெரியுதா உங்களுக்கு? என் பையன் என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். எங்களுக்கு மட்டும் அவமானத்துக்கு மேல அவமானம் நடக்குது. நாங்களா விரும்பியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம்? எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம்னு எங்களுக்கே புரியல. பாவம்னு இறக்கப்பட்டு ஏதோ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நாங்க என்னமோ காசுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம்னு ஒரு நல்ல பிம்பத்தை இந்த ஊரு மக்கள் மத்தியில உண்டாக்கிட்ட முத்தரசு. என் பேத்தி உயிரே இல்லாத மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குறான். அவ கிடக்குற கோலத்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு வாய் சோறு இறங்க மாட்டேங்குது. நாங்க கெட்டவங்க, பணத்துக்கு ஆசைப்படுறோம், அப்படித்தானே? சொந்தக்காரங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டப்பா, ரொம்ப நல்ல மரியாதை பண்ணிட்ட. அதுவும் பெரியப்பா பெரியம்மாவுக்கு நீ பண்ண மரியாதை இருக்க, அடேங்க அப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. பெரியப்பா, சத்தியமா உங்களை அவமானப்படுத்தணுமோ இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமோன்றது என்னோட நோக்கம் கிடையாது. பெரியப்பா, வெண்ணிலாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பெரியப்பா நம்மளால அவளை வற்புறுத்த முடியும்? அவளுக்கே விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நிறுத்ததானே சரியான விஷயம். கலைக்கு உடம்பு சரியில்லை, அவ குணமானன்ற ஒரே காரணத்துக்காக தானே வெண்ணிலா அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. இப்ப கலைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால வெண்ணிலா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்தை அவளே சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன பெரியப்பா பண்ண முடியும்? பெரியப்பா, நான் ஏதாவது தப்பா பண்ணி தயவுசெய்து மன்னிச்சிருங்க பெரியப்பா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கோவப்படாதீங்க பெரியப்பா. இத்தனை அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி முத்தரசு கோவப்படாம இருக்க முடியும்? காலத்துக்கும் நாங்க உங்க குடும்பத்தை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். ஏற்கனவே கலையோட கல்யாணத்துல நாங்க ஏமாந்துட்டோம். இப்ப அவ நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தல்ல. இனி இதோட எங்களை விட்டுரு. சொந்த பந்தம் எல்லாமே பொய்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முத்தரசு. வெட்டி விடணும்னு நினைக்கிறப்ப கட்டிக்கிறோம்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நல்லது செய்யறவங்களுக்கெல்லாம் இது காலமே கிடையாது. இத பாருங்க, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைங்க. அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, நம்ம ஒரே அடியா கிளம்பி போயிருவோம். ஏமா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கையெழுத்து போட போறீங்க? என்னமா இது? இத பாருடா, நாம இனிமே நியாய நீதி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஊர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வந்து கையெழுத்து போடுவோம். வா. ஸ்வேதா, உனக்கு என்ன கல்யாணம் நடக்கணுமா? இந்த வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கணும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. இந்த சிறுக்கி இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காது ஸ்வேதா. தென்னரசு, கோவத்துல வார்த்தையை விடாத. அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், என் கை தான் பேசும். ஓ, உன் கை நீண்டா என் கை நான் பூ பறிச்சிட்டு இருக்குமா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன என்ன? ஆயா! விடுங்கப்பா, விடுங்கப்பா. என்ன பண்ணுவ? விடுங்கப்பா. விடுப்பா. விடுங்க, விடுங்க, விடுங்க. போ, போ, வந்து போ. போய் உட்காருங்க. போங்க. போப்பா. நாங்க எதுக்கு இருக்கோம்? அமைதியா உட்காரு. உட்காருங்க, உட்காருங்க. ஒண்ணு லட்சத்தை விடு. ஒண்ணும் இல்ல. அவன் இந்த கல்யாணம் நடக்கலன்ற கோவத்திலையும் வெறியிலையும் தேவையில்லாம பேசிட்டு போறான்.
அவனை பத்தி தான் தெரியும்ல. இந்த பாரு, இதெல்லாம் தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிக்காத, புரியுதா? இல்ல மாமா, எனக்கு புரியுது. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அத்தை மேல சத்தியம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்களே தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா உங்களை சந்தேகப்படுறது? நான் உங்களை நம்புறேன் மாமா. இந்த ஊர்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாமா. அது போதும் ஸ்வேதா. எனக்கு என்னன்னா, வெண்ணிலாக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அவ விருப்பம் என்னன்றது ரொம்ப முக்கியம் ஸ்வேதா. அவ அம்மா இல்லாத பொண்ணு, அவ விருப்பம் என்ன, அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா. அப்ப நாங்க கிளம்புறோம் முத்தரசு. போயிட்டு வாங்க. வாங்க போலாம். ஏப்பா, பஞ்சாயத்து என்ன இப்படி போனவங்க ஆயிப்போச்சு? வந்துட்டு கடைசியில சண்டே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு பாத்தியா? ஊருக்குள்ள நமக்கு இதான் மரியாதை. நடராஜன் வீட்டுக்கு வந்து வெண்ணிலாவை தூக்கிட்டு போன விஷயம் கரெக்டா எனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்கப்புறம் வெண்ணிலாவை சரியான நேரத்துல காப்பாத்தி எப்படி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா மாமா? இல்ல இருக்கும், உங்க முகத்துல அது எழுதி ஒட்டி இருக்கு. என்ன முத்தரசு, என்ன விஷயம்? ஏன் மாமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நடராஜன் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அவங்ககிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? முத்தரசு, நான் தடுத்தேன். இந்த மாதிரி நடராஜ், இந்த மாதிரி முத்தரசு இல்லாத நேரத்துல வந்து வெண்ணிலாவை கையை பிடிச்சிருக்கிறது, தகராறு பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்னேன் முத்தரசு. அதுக்கு நடராஜன் என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு வெண்ணிலாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு உரிமை இருக்கு, நான் அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்ட போறேன்னு என்கிட்ட சொன்னான் அவன். அது எனக்கும் நியாயமா தான் பட்டுச்சு. ஏன்னா நிச்சயம் பண்ணிட்டாலே பாதி பொண்டாட்டி ஆன மாதிரி தானே. அதனால தான் வேற வழி இல்லாம என்னால அவனை தடுக்க முடியல. அங்கிள் அங்கிள், இவர் ஒரிஜினலா போய் சொல்றாரு. இவரு இப்படியே சொல்லல. டேய் நட்ராசு, இவளை விட்டுறாதடா, கூட்டிட்டு போய் இவ கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு வான்னு சொன்னார் அங்கிள். குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாது மாமா. நீங்க என் மாமா மட்டும் இல்ல, வயசுல பெரியவர்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்ப அமைதியா இருக்கேன். சுவேதாவோட அப்பா தப்பா நடந்துக்கிட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. வயசுல பெரியவர் மாமா, நீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து நீங்க நடந்துக்கணும், எங்களுக்கு சொல்லணும். இத பாருங்க மாமா, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவையில்லாம அதை கெடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் இந்த கொம்பு சிவர வேலைலாம் வேண்டாம். அக்கா அக்கா, வாங்கக்கா போய் விளையாடலாம். வெண்ணிலா, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரூமுக்கு வா. வரேன். ஏன் வெண்ணிலா, உனக்கு நடராஜனை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? ஆமா அத்தை, நான் கலைய பாத்துக்க முடியும்னு நினைச்சு சம்மதிச்சேன். ஆனா இப்போ
கலைய டாக்டர் சரி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. ஆ, கலையே இங்க இருக்கும்போது நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? உன்னோட விருப்பம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நாங்கெல்லாம் ஆடணுமா? நீயா கல்யாணம் பண்ணுவீங்கன்னா அதுக்கு நாங்க தலையாட்டணும். இப்ப வேண்டான்னு சொன்னா அதுக்கும் நாங்க உன் பேச்சு கேட்டு சரின்னு சொல்லணும். ஆ? நடராஜனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன கசக்குதாடி? ஏய், இத பார், உன்னை கொன்னுடுவேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா முத்தரச பாஞ்சுக்கிட்டு வரா. அவனுக்கு என்னடி சொல்லி மயக்க வச்சிருக்க? என்னடி சொன்னீங்க? அத்தை, அத்தை, என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நான் முத்து மாமா கிட்ட எப்படி பேசுறேன், எப்படி பழகுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப வரைக்கும் நான் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ற எதையுமே நான் தட்டினது இல்ல. ஸ்வேதாக்காவுக்கும் முத்து மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நானே மாமா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவரை மயக்கி வைக்கணும்? முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கூட இல்ல அத்தை. இல்ல இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா முத்து மாமா வேணும் வேணும்னு உன் மனசு சொல்லுது. அத உன் கண்ணு வெளியே காட்டுது. இனிமே முத்தரச மாமா பக்கத்துல உன்னை வச்சிருக்கிறதே மிகப்பெரிய ஆபத்து. இனிமே உன்னை நம்பவே முடியாது. அத்தை, இவ சொல்றத நம்பாதீங்க. இங்க பாரு, நடராஜன் உனக்கு வேண்டாம். சரி, பரவாயில்ல. வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற அத சொல்லு. அவனையே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன்.